இரும்பு காலம் குறித்து தமிழ்நாடு வெளியிட்டுள்ள சான்றுகள் தமிழரின் தொன்மையை பறைசாற்றுவதோடு உலக தொல்லியல் வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழர் தொன்மை சார்ந்த தரவுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தமிழகம் முழுவதும் தொல்லியல் துறையில் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. தேசிய அளவில் சிறப்பாக செயல்படுவதாக பெயர் பெற்ற தமிழ்நாடு தொல்லியல் துறையில் மொத்தம் 253 பணியிடங்களில் தற்பொழுது 158 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. மீதம் 95 இடங்கள் காலியாக உள்ளன என்று மதுரையை சார்ந்த வழக்கறிஞர் மணிபாரதி என்பவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவலை பெற்றுள்ளார். ஆணையாளர், இணை இயக்குநர் முதல் சிற்றெழுத்தர் பணியிடங்கள் வரை மொத்தம் 42 தலைப்பிலான பணியிடங்கள் உள்ளன. 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட தமிழக தொல்லியல் துறை பண்டைய மற்றும் வரலாற்று தொன்மை வாய்ந்த சின்னங்களை கண்டறிதல், பாதுகாத்தல், பராமரித்தல், தொல்லியல் கள ஆய்வுகள், அகழாய்வுகள் நடத்துதல், கல்வெட்டுகளை படியெடுத்தல், படித்து பொருளறிதல், நூலாக்கம் செய்து ஆவணப்படுத்துதல் மற்றும் அகழ் வைப்பகங்களை அமைத்தல் உள்ளிட்ட 4 முக்கிய நோக்கங்களுக்காக செயல்பட்டு வருகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையில் உடனடியாக காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. எனக்கு டேட்டா கிடைச்சதுன்னா நான் ஆர்டிஐல ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி அதில் வந்துச்சு. இப்போ இந்த 95 காலி பணியிடங்களோட முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ பிற்காலத்தில் இப்போ ஒரு ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ ஒரு பேசிக் லெவலில் கீழே இருக்க ஒரு அதிகாரியிலேருந்து மேலே இருக்க அதிகாரி எல்லாரோட கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியமானதான். அதில் இருக்க எல்லாமே காலி பணியிடங்களை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லா ஒர்க்குமே அவங்களால பண்ண முடியும். அந்த காலி பணியிடங்களை நிரப்புனாங்க அப்படின்னா இன்னும் நம்ம எல்லா இடத்துலையுமே எக்ஸ்கவேஷன் பண்ணி நம்ம தமிழோட நாகரிகங்கள், தமிழோட கலாச்சாரங்கள் எல்லாமே மக்களோட கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். கீழடி அகரம் அகழாய்வு பணிகளுக்கு 28,48,000, கொந்தகை அகழாய்வு பணிக்கு 38,19,000, தூத்துக்குடி சிவகலைக்கு 32,94,000 என மொத்தம் 99,62,200 ரூபாய் செலவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிதி போதுமானதாக இல்லை என்ற குரல்களும் இருக்கின்றன. ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பகுதிகளே நம்ம தமிழகம் முழுவதுமே இருக்கு. இப்போ அந்த மாதிரியான தொல்லியல் சார்ந்த அலுவலர்களோ ஆராய்ச்சியாளர்களோ இல்லாம இருக்கிறதால தான் இப்போ அந்த பகுதிகள்லாம் இன்னும் வெளிவராம இருக்கு. இன்னொன்னு நிறைய பகுதிகளும் இருக்கு, அதை சரியாவே பாதுகாக்கப்படணும். ஏன்னா நிறைய அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம மதுரையிலலாம் நிறையவே சொல்லலாம். நிறைய பகுதிகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம காக்கப்படணும். அதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா அதுக்கான ஆய்வாளர்களோ அந்த அலுவலர்களோ தொல்லியல் சார்ந்து இருக்கவங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் தொல்லியல் தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் அதிகம் உள்ள நிலையில் ஆய்வுகளை ஆவணப்படுத்துவதற்கு தொல்லியல் ஆய்வாளர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. தமிழர்கள் நம்ம இரும்பு பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இரும்பு பொருட்களாக நம்ம தான் முதல் பயன்படுத்தினோம். அதை இப்போ ஓரளவுக்கு கொண்டு வெளியே கொண்டு வரோம். இப்போ இதுக்கு முழுமை காரணம் என்னன்னா தமிழக அரசு தான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இப்போ அதில் உள்ள சில பற்றாக்குறைகள் இருக்கிறனால இந்த பெரிய வெளியே கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். தொல்லியல் துறையை பொறுத்தவரை தமிழக அரசு தற்போது சொந்த நிதியிலேயே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தொல்லியல் துறையில் உள்ள காலி பணியிடங்களையும் நிரப்பி போதிய நிதியையும் ஒதுக்கினால் தொல்தமிழர் குறித்த புதிய சான்றுகளை வெளிக்கொண்டு வர வாய்ப்பாக அமையும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.